பாட பாடுறேன். நம்ம எருமைக்குளம் கலையரங்கத்தில் ரொம்ப நாளாச்சு ஆபரேஷனுக்கு அப்புறம் பாடவே இல்லை. இன்னைக்கு பக்கமேல நல்லா இருப்பதுனால, அது ராமதாஸ் இருப்பதுனால கார்வ பூபாலராகன் கார்வ டி ராஜேந்தர் படத்துல அப்படி எடுத்திருப்பார். இத மாதிரி பாடுறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் இல்லை. என் தம்பி ஒருத்த முதிர்ச்சி போயிருந்தான், அவனை விரட்டி விட்டாங்க. அது என்ன பண்றது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தன்விடை தன்னை சுடும் ஓட்டப்பன் வீட்டை சுடுங்கிற மாதிரி அது பல இருக்கியா. அதுக்காகத்தான் ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணல? விபீஷனை பொண்டாட்டியே வாலி கூட்டிட்டு போயிட்டான். நல்லா கேளு. விபீஷனை பொண்டாட்டியே வாலி கூட்டிட்டு போயிட்டாரு. ராமன் பொண்டாட்டியே ராவணன் கூட்டிட்டு போயிட்டான். இவர் பார்த்தாரு, என்னடா கல்யாணம் பண்ணா இப்படிதான், நம்ம எது கல்யாணம் பண்ணணும், நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம பொண்டாட்டியே இது தேவையா நமக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணாமையே பிரம்மச்சாரியா இருந்தாராம். அந்த ராமாயணத்திலே முதல் அமைச்சராக ராமனுக்கு ராமச்சந்திரனுக்கு பணிவிடைகள் செய்தாராம். ஒரு பொன்மாடை நான் பாடு தகனிமிதோ, ஒரு அம்மானை நான் காடு தகனிமிதோ, சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நான் பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீத நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம் இதை காண்பதே உள்ள பழரசம், ஒரு பொன்மாலை நான் பாட தகதிமிதோ, ஒரு அம்மாளை நான் காண தகதிமிதோ, தகதிமிதோ 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 பாகுதலும் தரிதா பாகுதலும் தரிதை பாகுதலும் தரி பாகுதலும் காமத்தை தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் பழித்திட்ட பாகந்தா உன் கண்களோ, காற்றில் அதிர்ந்தவர் நல்ல மனத்து சீரை கால்கள் முளைத்ததென்று நடை போட்டார், கால்கள் முளைத்தது நடை போட்டார், ஜாதி என்னும் மழையில் கூத்தாடு மனமெங்கும் மனம் பேசுது, எந்த மனமெங்கும் மனம் பேசுது, சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, கிண்ணத்தின் குங்கும சங்கமம் அரங்கிற அதுதானே உன்னோ, மேகத்தை மடம் திட வானத்தை சுயவரம் நடத்திடம் மனதில் உன் வந்தோ, இடையின் பின்னலை இறந்து கூடத்தை கொண்டு புதிய தம்புராவை மீட்டி சென்றான், புதிய தம்புராவை மீட்டி சென்றான், கலை நிலா நெடியே உழைப்பன சுவையை கண்டே, அந்த கட்டுடல் மொட்டுடல் புதிராமல்
சதிராடி மதிரன்னில் கவி சேர்க்கிறே எந்த மதிரன்னில் கவி சேர்க்கிறே சடங்கிட்டா ஒரு மாடு சங்கீதனி பாடு அவள் வெளிகளில் ஒரு பழரசம் இதை காண்பதில் உள்ளம் பரவசம் ஒரு பொன்மானை நான் பாட தகதிமிதோ ஒரு அம்மானை நான் காண தகதிமிதோ தகதிமிதோ தகதிமிதோ. நன்றிமா 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 ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாப்பிள்ள அப்படியே அப்படியே வாசிச்சிங்க, ரெக்கார்டில் உள்ளபடி அப்படியே வாசிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். அசரீரி சொல்லியதே சப்தம் ஏறும் கேட்கும் என்று ஒன்றும் சத்தத்தையே காணாமே. இன்னொருத்தி முறுக்கு திண்டுக்கிட்டே இருந்துச்சு, வாய காணும். புதிய பறவை. இது புதிய பறவையா? அட்ட பழசு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? புதிய பறவை தானடா. அவதானே வந்து கலக்கிட்டு இருக்கா. முதல் கலக்கு அவதானையா. அற்புதமான குரல் வளம். ஒரு முதல்ல குரல் நல்லா இருக்கணும். என்ன தம்பி? குயிலை பழித்த மொழி கொண்டு குன்றம் அதிரும்படி சோமுளைக்கு மயிலை பழித்து நடிகொண்டு மாவன சுற்றி பாடுகின்றாலே சக்தி பாரதியாக. அற்புதமான குரல். புல்லாங்குழல், பேரியாழ், மகதியாழ் என்று சொல்லக்கூடிய இந்த யாழினுடைய குரலை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு கூவாமல் கூவும் கோகிலமாக அற்புதமாக பாடினாள். பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அழகாக அற்புதமான முறைகளே தக்கத்த தக்கதனு தித்தித்த தித்ததன தித்தித்த தித்தித்த புத்து நகை உதிர்க்கும் முத்தமிழே முருகா 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 என்று அழகாக பாடினார். என்ன தம்பி வெற்றிவேலு, அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி இருக்காவாரு, அவளும் நல்லா பாடுறாடா. ராதா செல்வி முறுக்க கொடுத்தால எனக்கு வந்து நான் பார்க்கல. ஆகையினால அவளும் நன்றாக பாடுகிறாள். அடிக்கரும்பு தான் இனிக்குன்னு பார்த்தா அடிக்கரும்பும் இனிக்குது, கொளுத்தாடையும் இனிக்குது. பட்டினத்தாருக்கு இனிச்சா இல்லையா தம்பி? அப்படி இனிச்சதுனாலதான் அவர் முக்தி அடைந்தார். அதனாலதான் அந்த மாதிரி இந்த அற்புதமான குரல் பலம் கொண்டு மாலோனின் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கும் மேலான திருக்குமரனை இந்த அற்புதமான காலமுதலை வணக்க வந்திருக்கிறாள் என்றால் இவளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம கலகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எர்மகுளம் நேதாஜி நற்பணி மன்றத்தின் சார்பாக இங்கு மிருதங்க வாசிக்கும் மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அவருடைய சார்பாக நன்றி. நன்றி. அந்த மாதிரி வந்து பாட வந்திருக்கிறாள் என்றால் இவளால் இந்த இடத்துக்கு சிறப்பாக என்று காணும் பொழுது நதி ஓடும் நீயும் ஒரு நாடல் என்று மிருதங்க வாசிக்கிற பெருசு இல்ல. இந்த மாதிரி வேலை வாங்கணும். வேலை வாங்கினாத்தான் அவனுடைய தொழில் என்னன்னு மக்களுக்கு தெரியுது. இப்ப நான் பாடினதுனால வாசிச்சான். அப்ப ஜெயராஜ் அந்த நத்தையில முத்து தெரித்ததை போல வேலை வாங்கணுமா இல்லையா? பாட வர்றவே நாதரா போடுறவே வேலை வாங்கணும்ல. எவன் வாங்குவேன்? எவனும் பாட மாட்டேங்க, பூரா கத்துறான் கழுத மாதிரி. அந்த பக்குவம் தெரியல பிள்ளைகளுக்கு. விடிஞ்சா இப்படி சம்பளம் தந்துடுறாங்க. அப்புறம் என்னத்துக்கு நம்ம கத்துக்கிறோங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா நடக்க கூடாது. ஏன்னா எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது. ஏன் ஊர்ல ராமராஜ் தான் வெட்டி வேணும், ஜெயராஜ் தான் நல்லா செய்வாரு தொழிலு அப்படி ஏன் கேட்கிறான்? அறிவாளிகள் அல்லவா? அப்ப தெரியாதவங்க கேட்க மாட்டாங்க, தெரிந்தவர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் அந்த தொழிலுடைய அந்த பக்தி. அந்த பக்தியிலே எனது பாசத்திற்குரிய சகோதரர் நாரதர் முத்துக்கு முத்தாக பாட்டை பாட வேண்டும் என்று முடிந்தால் திருப்புகழ் முத்தை தரு பத்தி திருநகை. நீங்கள் வெளியே கொடுத்த பாட்டு பூரா எனக்கு தெரியும். நமக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. மெமரின்னு இல்லடா, இப்போ தான்டா மெமரி. அப்போ கேசட்டு ரெக்கார்டு எம்ஜிஆர் மக்கள் எம்ஜிஆர் காலத்தில் படுகொட்டி படம்ல படுகொட்டி பாட்டு தான் பாபத்தியா உன்னை தொட்டா ஒன்று வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. என்னடா தம்பி, படுகொட்டி பாட்டு எழுதுறாரு கவிஞர் வாலி. பாட்டு வரிகள் வரல யாருக்கு? வாலிக்கு. என்னையா பாட்டு எழுதிட்டியா வாலி அப்படின்னு கேட்கிறாரு எம்ஜிஆர்.
என்னன்னு பாட்டு எழுதுற வரி வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டப்பா வெத்தலையும் காலியா போச்சு, சுத்தமா முடிஞ்சு. நானும் எழுதி பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. உடனே இரியா கொஞ்சம் புரியா அப்படின்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஜானகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த அவிழ் பாயசம் செய்யுமா கொடுத்து விட செஞ்சு அப்படின்னு ஒன்று. ஜானகி அம்மா அவிழ் பாயாசம் நல்ல வெள்ளி தூக்கு சட்டியில் அப்படி செஞ்சு கொண்டு வந்தாராம். தலைவர் வீட்டில் அவிழ் பாயசம்னா எப்படி இருக்கான், நல்ல கல்கந்து, அதே போல் நம்ம இது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த அந்த மாதிரிலாம் போட்டு குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு அவிழ் பாயசம் கொண்டு வந்து எம்எல்சி விஸ்வநாதன் உட்காந்துருக்கிறார், கவிஞர் வாலி, இசை அமைப்பாளர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளரில் வெள்ளி டம்ளரில் கொடுத்தாராம். எல்லாரும் சாப்பிடுங்க. வாலி நீ தூச்சட்டியோட குடியான்றான். அவர் சாப்பிட்டு விட்டு வரி வந்துருச்சான். வரி வந்தவனு எழுதியிருக்காரு பாரு 4.5. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் கண்கள் வரை நிறுத்திடுமா, மாலை நிதான் ஏழை என்றால் வெளிச்சம் தர நிறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒருபோல் தெய்வம் கொடுத்ததில்லை எழுதினார்ல. அப்படியே எம்ஜிஆர் கட்டி பிடிச்சு எல்லாம் அவிழ் பாயசம் செய்கிற வேலைடா உனக்கு, என் கையில் வாங்கி சாப்பிட்ட உடனே பற்றியா இப்படி கவி வருதுன்னு. அதுதான் முகராசி. அதுதான் அந்த மாதிரி அப்படி பாட்டு வந்துச்சான். அடுத்த பாட்டு எனக்கு தலைவர் பாடல்களே ரொம்ப பிடித்த பாடல். எனக்காக தம்பி ராமதாஸ் அந்த பாட்டை பாடாமல் இருந்தான், நானும் அவனை சேர்ந்து பாடுவோங்கிறதுக்காக அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் திருப்புகளை பாடச் சொல்லியும் அந்த முத்துக்கு முத்தா பாடலை பாடச் சொல்லியும் ரூபாய் 501 எனக்கு அன்பளிப்படுத்தி நல்லாசி வழங்கியிருக்கின்றார்கள். எனது பிரியத்திற்குரிய அருமை அன்பு உள்ளங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி, பணிவான வணக்கம், பணிவான வணக்கம். ஆகையினால இந்த ரீதியிலே இவளால் இந்த இடத்துக்கு சிறப்பா அல்லது இந்த இடத்தால் ஐயா அவர்கள் நன்றி நன்றி பெயர் சொல்ல விரும்பாத அருமை ஐயா அவர்கள் எனக்கு ரூபாய் 101 அன்பளித்திருக்கின்றார்கள். நன்றி நன்றி. இந்த பாட்டு நானும் என் தம்பி ராமதாசும் பாடுவோம் 5:30. உலகமே அழிஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் காட்சி இனிமே பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? உலகம் அழிஞ்சாலும் கிடையாது. இன்னைக்கு நடிக்கிற எவன் முகம் தெரிய மாட்டேங்கிற, பூரா தாடி மீசமா வச்சுக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கெல்லாம் தலைவர் முகம் பார்த்தா உலகம் சுற்றுவாளியின் படம் வரும்போது தலைவருக்கு 60 வயசு. அப்ப 60 வயசுலயும் உலக சுற்றுவாளியும் சில்வர் ஜீப்லி மதுரை மீனாட்சி தியேட்டர்ல 250 நாள் ஓடின படம். இன்னைக்கு ஒரு வாரம் ஓட கூட அதுக்கு பருப்பலாட்டை பார்க்கணும். இன்னைக்கு பண்றாங்க. இன்னைக்கு 2 படத்துக்கு சண்டை ஓட்டாங்க, அந்த படத்தையே காணும். பத்தியா 2 படத்துக்கு சண்டை ஓட்டு ஒருத்தர் செத்தே போயிட்டாங்க. அவளை அந்த படத்தை காணும், எங்கிட்ட போயிட்டாங்க. அன்னைக்கு தலைவர் படம் அப்படி ஓடின காலம். வசூல் சக்கரவர்த்தினா எம்ஜிஆர் தானே. அந்த மாதிரி மதுரை மீனாட்சி தியேட்டர்ல ஓடிய படம் 60 வயசு அவர் எடுக்கும்போது. 60 வயசுல மக்கள்லாம் யாரை பார்த்தா 18 வயசு மஞ்சுளாவை பார்க்கல, தலைவர் முகத்தை தான் பார்த்தாங்க. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி அவர் பக்கத்தில் நின்று நடிக்கிறவங்கலாம் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது 1000 நடிகைகள் இருந்தாலும் தலைவர் முகத்தை தான் பார்ப்பாங்களாம். என்னடா தம்பி, அப்பேற்பட்ட பாடலுக்கு இந்த தன்மைகளே பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் பாடுவது கேட்டாலோ துளி வரும் வெள்ளலையே சொல்ல மாட்டாயோ, பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விழும் வெள்ளிலையே இப்போது சொல்ல மாட்டாயோ, ஓட விட்டு போனாலே ஊரெங்கு தூங்கையிலே
குடித்து பின்னலா தடை போட்டு மனசே எடை போட்டு நீ பிடிக்க வந்தவனே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தான் காதலித்தேன் ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தான் காதலித்தேன் சாட்சி சொல்லும் கந்திரனே போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டைக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே தூது சொல்ல மாட்டாயோ நன்றி. ரொம்ப நாளைக்கு தீர்க்காய்ச்சா இருக்கணும்டா. நீ எல்லாம் கலை உலகத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நல்ல கலைஞன் அப்படின்னா இப்படி இருக்கணுமா இல்லையா? நத்தையில் முத்து ஓவரும் இருக்கக்கூடாது, அளவோடு இருக்கணும். சில பேர் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி சிவாஜியை சொல்லுவாங்க. ஆனால் அளவோடு நீ பண்ணுறவாரு அதுதான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பிங்கிற கூட பிறப்பதனால வர்ற பிறப்பு கிடையாது. அந்த நேரங்கள்லையும் அண்ணனுக்கு அண்ணனாக தம்பிக்கு தம்பியாக அண்ணன் நல்லபடியாக குணமடைந்து வரணும். மீண்டும் நாடக உலகத்தில் ரவி அண்ணே ஜெய ரவி அண்ணே பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த கொரோனா நேரத்திலையும் எனக்கு அப்படி அன்பளிப்புகளை வாரி வாரி மருத்துவ செலவுக்காக எனக்கு ஒவ்வொரு ஊர்களில் இருந்து வெளிநாட்டில் இருந்து அதே போல் ஒவ்வொரு கிராமங்களில் இருந்து அந்த நேரமே 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு மருத்துவ செலவுக்காக ஒவ்வொருவரும் கொடுத்தார்கள். அந்த மாதிரி இதெல்லாம் கூட பிறந்தாச்சு கூட கூட அதாவது சொந்தக்காரன் யாரும் நான் வருவேன்னு நினைக்கல. ஏழு ஆள் மண்டையை போட்டுருவாருன்னு தான் நினைச்சாங்க. ஆனால் போய் இந்த அடியெல்லாம் பார்த்தாங்க. ஆமாம் அந்த மாதிரி இல்லை சொந்தத்தில் அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி கடுமையான ஆப்ரேஷன் அது. அதே மாதிரி 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சா இல்லையா? யாரும் நம்பலை அந்த மாதிரி. ஆனால் என் மனைவி நம்பினார், என் கணவர் வந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை, என் தாலி பாக்கியம் என் கணவரை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னான். அதுவே பிரசித்தமாக இருந்தது. அந்த மாதிரி அப்பேற்பட்ட தன்மைகளே இந்த ரீதியில் எதுக்காக சொல்ல வரேன்னா, அண்ணனுக்கு அண்ணனாக தம்பிக்கு தம்பியாக அன்பு உள்ளங்களெல்லாம் உதவினார்கள் என்றால் அந்த மாதிரி அண்ணன் வந்து 501 ரூபா கொடுத்த உடனே அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. அதனால தான் அந்த அன்பு உள்ளங்களுக்காகவும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாத்து கேட்ட தம்பி உன் பாட்டை மறந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமின வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தோம் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் சொன்ன சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் வாழ்ந்த சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோசாவின் இதழ்களை போ தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் நன்றிமா. ஆக வருகிறான் வனவீடன், அவளை சந்திக்க வேண்டும். முனாச்சு. என காலம் பொன்னானது, கடமை கண்ணானது. காலத்தினால் செய்தல் நன்றி சீரலும் ஞானத்திலும் ஆன பெரிதுன்னு அப்பப்ப ஊட ஊட பாட்டை திரிச்சிரும். இப்ப வர்ற சண்முகராஜா சுந்தரம் நிறைததும் இந்த உலகிங்கு ஏன் அந்தரம் மிகுந்த தேவர் தொந்தப்பி முழங்க வரும் தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் சொந்தரம் நிறைதரும் கொண்டிருந்த ஒன்றை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தா வருகிறான் சண்முகராஜா. சந்திப்போம். என்ன பேச போறானோ என்ன பாட போறானோ ஒன்னும் புரியல. அவன் பேசினா நானும் பேசுவேன். ஆமா, நீங்களா கண்டுக்கிறாதீங்க. அவன் கிடக்க வீணா போன விளைச்சு இழிச்சா போய் பணம் பந்தியிலே பணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே விலைக்கு மனிதனிலே பணம் பந்தியிலே பணம் குப்பையிலே ஒன்று தெரியாத பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேசு மனிதர் கூட்டம் ஆளும் தப்பாது. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அதை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. எந்த அறிவு இருந்த போது பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாள் மனிதனாக ஏற்றுக்கொள்ளாது. பணம் பந்தியிலே குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே விலைக்கும் மனிதனிலே. ஆலை ஆலை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் திகன்ற கூட்டம் புகழும் உண்மைத்தான். ஆளை ஆளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். நேர்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. எதை எட்டி பார்த்து நடக்காதவன் மனிதனும் இல்லை. பணம் பந்தியிலே குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே இலைக்கும் மனிதனிலே. பண பந்தியிலே குப்பையிலே
எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதற்கு வாழும் மனிதர்கள் மான் என்று சொல்லவில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தலை வணங்காமல் நீ வாழலாம். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா தானே எதுவுமே நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா தான், நல்லா இருந்தா கண்ணுக்கு அழகு. அழகு. நல்ல வார்த்தையை சொன்னா மனசுக்கு அழகு. அழகு. ஏன்னா நல்ல உணவுகளை உண்டால் நாக்குக்கு அழகு. வள்ளுவன் சொன்னது போல அதாவது இனிய உளவாது இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அழகான பேச்சுகளை பேசியிருக்கும் போது, தமிழ் இருக்கும்போது எதுக்கு கொச்ச பேசணும்? கெட்ட வார்த்தைகளை எதுக்கு பேசணும்? பழமும் இருக்கு, காயும் இருக்கு. ஆமா. காய திம்பமா, கனியை சாப்பிடுவோமா? கனியைத்தான் சாப்பிடுவான். காய் வந்து புளிக்கும், ஆனா கனி வந்து இனிக்கும். அம்மா அதான் என காய் வந்து அதான் சொன்னா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. இதழ் சிந்தும். ஏன்னா இதழ் இருக்கணும், 2 இதழ், மே இமை கீழ் இமை கண்ணுக்கு இருப்பதை போல மேல் உதடு கீழ் உதடு. அதே போல உள்ள இருக்கக்கூடிய பல்லு, அதே போல உள்ள இருக்கக்கூடிய நாக்கு, இந்த 3 சேர்ந்தாத்தான் நல்ல தமிழை பேச முடியும் இல்லையா? முத்தை தரு பத்தி